மிதுனம் மே 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். பணி உயர்வு. 9 இல் சனி மற்றும் மாத இறுதியில் 2 இல் உச்ச குரு என கிரக நிலைகள் மாறுவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாறுதல் கிடைக்க வாய்ப்பு அதிகம். அங்கீகாரம். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். சக ஊழியர்களிடம் இருந்த போட்டி மனப்பான்மை மறைந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரம். லாபம் திருப்திகரமாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதிநிலை. பணப்புழக்கம் சீராக இருக்கும். ஜூன் மாதம் முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானம் பெயர்ச்சியாக உள்ளதால் இந்த மாத இறுதியிலிருந்து பொருளாதார முன்னேற்றம் வேகமெடுக்கும். முதலீடு சொத்துக்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். ரியல் எஸ்டேட் மற்றும் பங்குச்சந்தையில் செய்யும் முதலீடுகள் நீண்டகால அடிப்படையில் பலன் தரும். கடன்கள். பழைய கடன்களை சுலபமாக திருப்பிச் செலுத்த முடியும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப நிகழ்ச்சிகள் குறித்த திட்டமிடல்கள் வெற்றிகரமாக அமையும். திருமண யோகம். தகுதியான வரன் தேடுபவர்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் நல்ல இடத்தில் சம்பந்தம் கூடிவர வாய்ப்புள்ளது. பிள்ளைகள். குழந்தைகளின் கல்வி மற்றும் ஒழுக்கமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். மேம்பாடு. அஷ்டமச் சனி விலகிவிட்டதால் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எச்சரிக்கை. கோடை வெயிலால் சிறு தோல் அலர்ஜி அல்லது வயிற்று உபாதைகள் ஏற்படலாம். சுத்தமான தண்ணீர் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது அவசியம். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் மே 6, 7, 15, 16, 25, 26. சந்திராஷ்டம நாட்கள் மே 9, 10, 11. இந்த நாட்களில் முக்கியமான காரியங்களை தள்ளிப்போடுவது நல்லது. நிதானமாக பேசவும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 8. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை வெள்ளை. பரிகாரம். புதன் வழிபாடு. புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது அல்லது விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று வருவது அறிவாற்றலை அதிகரிக்கும். பசு வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் வழங்குவது செல்வ வளத்தை நிலைக்கச் செய்யும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மாத இறுதியில் குரு பெயர்ச்சி நடப்பதால் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி வழிபடவும்.